சத்தமா சொல்லுங்களேன். அப்போ அவன் போகும்போது எப்படி ஓடுவான்? அவன் நம்பிக்கை இழந்து தன் சகோதரன் நம்ம கொண்டு போடுவான். ஆனா அந்த யாக்கோபு அங்கிருந்து திரும்பி வரும்போது எப்படி வருகிறான் பாருங்க. அவன் சொல்லுகிறான் தன் சகோதரனை பார்த்து, இதெல்லாம் என் ஆண்டவனே, எனக்கு ஆண்டவர் அருளின ஆசீர்வாத ஐஸ்வர்யம், பெரும் கையும் பெரும் கோலுமாய் இந்த ஆற்றை கடந்து நான் போனேன். இப்பொழுது வரும்போது இவ்வளவு பெரிய பரிகாரங்களோடு கூட கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்த கரங்களை தட்டி எல்லாரும் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா நீ போக போக உன்னுடைய முடிவு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கும். அப்ப நன்றா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் இன்னும் நான் சொல்லனா நிறைய சொல்ல முடியும். தாவீது பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் தாவீது, ஐஸ்வர்யமுள்ள மனுஷர் குடும்பத்தில் பிறந்தவன். ஆனா தாவீது நினைச்சிருக்க மாட்டாரு நான் ராஜ சிங்காசனத்தில் உட்காருவேன். தாவீது ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டாரு. காரணம், ஐஸ்வர்யமுள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் ஆசீர்வாதமான குடும்பத்தில் பிறந்தாலும் தாவீது கொஞ்சம் அவருக்கு காரியங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம். ஆனா வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தார், நல்லா தான் இருந்தாரு. அந்த தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தாரு. அவரை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த தாவீது இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் மாற. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கிற தேவ பிள்ளையை அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கணும். அதுல ஏசாயா கொண்டு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்னிடத்துல கேளுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்து என்னிடத்துல விசாரிங்க. அப்போ நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஆபிரகாமை அழைத்தார், அவன் சந்ததியாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியாக யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே போல இந்த வார்த்தை கேட்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற அந்தந்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் உன் குடும்பத்தில் செய்யக்கூடியதை அவர் செய்து நிறைவேற்ற வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு திட்டம் உண்டு. ஆண்டவர் நிறைய நோக்கம் வச்சு. அப்ப அதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப நமக்கு வாழ்க்கையில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளணும்னா முதல்ல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிடுங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் முதல்ல எப்படிப்பட்டவர் அதை அறிந்து கொள்ளும். நான் ஜபிக்க போகிற மனுஷன், நான் எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்னா நான் ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்க போறேன்னா, நான் கேட்க போற ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னா, 10,000 ரூபா அவருக்கு கரத்தில் 1,00,000 ரூபா 50,000 இருந்தால் தான் அவர்கிட்ட நான் 10,000 ரூபாய்க்கு போய் கேட்க முடியும். அந்த ஆளே ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லை, அவரே கடனாளியா இருக்கிறாருன்னா நான் போய் கேட்டால் அதுக்கு எனக்கு புத்தியணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் முதலாவது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன ஆண்டவர் யார்? இப்போ ஒருத்தர் இருக்காரு, நல்ல வசதி உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நம்மகிட்ட சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேணுமோ பிரதர் கேளுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்க ஊழியத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொன்னால் நமக்கு அப்போ என்ன தெரியும், இவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, நிறைய பேருக்கு கொடுக்கிறாரு, அப்ப இவர்கிட்ட கேட்டா நமக்கு கிடைக்கும். அப்ப முதல்ல கேட்கக்கூடிய நாம் கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. என்னை நோக்கி கூப்பிடு. நாம் கூப்பிடுகிற ஆண்டவர் யார் என்றா வசனம் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அந்த சாதாரணமான கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரத்தை, அதற்குரிய தேவைகளை சந்த. அப்ப புரிஞ்சுக்கணுங்க, நான் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர், அவர் நான் கேட்கிறதை எனக்கு நிச்சயம் தருவார். நம்புகிறவங்க மட்டும் கரங்களை தட்டி, இவ்வளவு பெரிய தெய்வத்தை, ஆண்டவரை நமக்கு சொந்த தெய்வமாய் நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த ஆண்டவர். அப்ப முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், நான் என்னட்ட கூப்பிடு, என்னட்ட கேளுன்னு சொன்னவர் அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த மனுஷனால உலகத்தினால செய்ய முடியாததை செய்கிறவரிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த உலக மனுஷனால செய்ய முடியாததை நிறைவேற்றுகிற இடத்துல நான் வந்திருக்கிறேன். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்றால் அவர் அந்த தேவனுடைய வல்லமை என்னன்னா அவர் சர்வ வல்லவர். அப்ப அவர் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப நீங்க இப்ப நிறைய பேர் சொல்லலாம், எப்படி அவரை நோக்கி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவரை நோக்கி எத்தனை நாளா நான் கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் தரலையே. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை நோக்கி எப்படியெல்லாம் கூப்பிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி எப்படியெல்லாம் கூப்பிடணும்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 145 சங்கீதம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 145 சங்கீதத்தில் அதுல 18வது வசனத்தை படிங்க. சங்கீதம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். எப்படி கூப்பிடணும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை கர்த்தர் உனக்கு காண்பிக்கணும்னா எப்படி கூப்பிடணும், அது வசனத்தை படிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ ஆண்டவர் நம்ம அறியாததும் எட்டாததும் நமக்கு தெரியாத நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறணும்னா ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு மனிதர்களுடைய கூப்பிடுதல் வித்தியாசமா இருக்கு. மனிதர்கள் ஆண்டவரை நம்பி தான் வராங்க, ஆண்டவர் ஆராதிக்க தான் வருகிறாங்க, ஆலயத்துக்கு தான் வருகிறாங்க. நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். மோசையை முன்னிறுத்தி ஆண்டவர் கொண்டு வந்தார். இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். மோசையின் மூலமா இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். இந்த முழு சம்பவத்தை அவர்களுடைய பிரயாணத்தை நீங்க படிப்பீங்கன்னா நிறைய இடங்களில் தன்னை நடத்துகிற தெய்வத்தை மறந்து அவர்களை நடப்பிக்கிற தேவனால் நடப்பிக்கப்படுகிற மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சத்தமா சொல்லுங்களாமே. ஆனா தன்னை அழைத்து பிரித்தெடுத்த மோசே என்ன செய்தார் தெரியுமா? எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனித்து கேளுங்க. மோசைக்கு விரோதமாக இஸ்ரவேலர் எப்பெல்லாம் முறுமுறுத்தார்களோ அப்பெல்லாம் மோசே என்ன செய்தார் தெரியுமா? தன்னை அழைத்த நீ கூட்டிட்டு போன்னு சொல்லி அதிகாரப்படுத்தின ஆண்டவரை மட்டும் அவன் நோக்கி பார்த்தான். மோசைக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். ஆனா மோச மனுஷனை நம்பின ஜனங்கள் ஏமாந்து போனார்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்ப என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் பலரை கொண்டு நம்மை ரட்சிப்பார். ஒருவேளை இந்த சபையில் இருக்கிற சிலர் அங்கே நான் பாஸ்டரா வந்து என் மூலம் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் இதற்கு முன்பு இருந்த ஊழியக்காரர் மூலம் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் போகிற சபையின் மூலம் ரசிக்கப்படலாம், இல்லை வெளிநாட்டில் வந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்களும் இருக்கிறீங்க. இப்படி பலர் ஆண்டவர் பல விதங்களில் ரசிப்புகளை நம்ம ஊழியக்காரர்களை கர்த்தர் எதற்காக தருகிறார் என்றால், உனக்கு குறைவை அவரிடத்தில் சொல்லும்போது அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, உங்கள் காரியங்களை சத்திய ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் தான். அவர்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். பைபிள் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை குறித்து துக்க மனதோடு வேதனையோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களை நடத்தத்தக்கதாய் நீங்க நடந்து கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கூப்பிடுதல் யார்கிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நம்ம ஏமாந்து போற ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க. கூப்பிடுதல் யாரிடத்தில் இருக்கிறதுனா, அவர் சொல்ற என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நம்ம ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், ஒரு சபைக்கு வருகிறோம், ஒரு ஊழியத்தில் நம்ம வந்து ஆராதிக்கிறோம், நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அடுத்து முதல்ல உங்க தேவைக்காக ஊழியக்காரன் அன்னைக்கு நின்று தரப்பில் நின்று உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அதுக்குள்ள உங்களை நடத்தி ஆண்டவருக்குள்ள உங்களை நல்லா நடத்தும் போது உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உங்க குடும்பத்தில் ஒரு வேதனை, உங்க குடும்பத்தில் ஒரு தேவை இருக்குன்னா பாஸ்டர் கண்டிப்பா சொல்லணும், பாஸ்டர் எனக்காக இதை செய்யுங்க, எனக்காக ஜெபிங்க. ஊழியக்காரன் ஜெபிப்பான். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்கள் அவனுக்கு மேல அல்ல, உன்னுடைய கண்கள் நீ அவரை நோக்கி கூப்பிடணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ அவரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு ஒருக்கு ஆராய்ந்து பாருங்க, நம்ம இதுவரையிலும் எத்தனை இடங்களில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நம்ம அடுத்து போன் பண்ணி என்ன பாஸ்டர் நம்ம கேட்போம், ஜெபம் பண்ணோம் இனி பதில் கிடைக்கலையே, என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணோம் இனி அது அங்கெல்லாம் கேட்க வேண்டியது ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நேராக என் இருதயத்தை ஏறெடுக்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, அன்னாள் தனக்கு குழந்தை இல்லை, நிந்தை அவமானம் நெருக்கம் போராட்டத்தின் நடுவில் அவள் ஆலயத்தில் வந்திருந்து அவரை நோக்கி அவள் கூப்பிட்டாள். கரங்களை தட்டி இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மனுஷனை என்னையும் கூப்பிட்டு இருப்பதல்ல, மனுஷனை என்னையும் கூப்பிட்டு இருப்பதல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவரை நோக்கி கூப்பிடணும், நீ அவரை நோக்கி கூப்பிடணும். நீ முதல்ல உனக்காக நீ அவரை நோக்கி. பாஸ்டர் எதுக்குன்னா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு கற்று தருவதுதான் ஊழியக்காரன். அடுத்து உனக்காக ஜெபிப்போம், ஜெபிக்கணும். ஊழியக்காரன் சாகுதர விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும், கடைசி வரை விசுவாசிகளுக்கு எல்லா காரியத்திலையும் பொறுப்பெடுக்கணும். ஆனா ஊழியக்காரனே பொறுப்பெடுக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு நம்ம அவர் ஜெபம் பண்ணுவார் நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதல் இது
இதுவரை யாரை நோக்கி இருந்தது? இதுவரை நம்முடைய கூப்பிடுதல் எப்படி இருந்து? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் எனக்காக என்ன காரியத்தை ஜெபம் பண்ணுங்க, சபையார் என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களும் ஊழியக்காரனும் ஜெபிக்கிற நேரம் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவா என்றால் கர்த்தர் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த மாசம் நமக்கு உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமும் ஆண்டவர் நம்முடைய சபை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்னன்னு சொன்னா, ஒரு பாஸ்டருக்கு வெளிப்பட்டு கர்த்தர் கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொரு யுத்த வீரராய், நீங்க ஒவ்வொரு கர்த்தருடைய திட்டத்தை நீங்களே அறிகிறவர்களாய், கர்த்தருடைய சப்தத்தை நேரே கேட்கிற தேவ பிள்ளைகளா இந்த இடத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து உருவாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? ஆமென். இந்த சபையில் வந்து கடந்த நாட்களில் செய்தி கொடுத்த ஒரு சில பாஸ்டர்கள் திருப்பி என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, பாஸ்டர் எல்லா சபைகளிலும் விசுவாசிகளுக்காக தான் போராடணும், விசுவாசிகளுக்காக தரப்பில் நிற்கணும். ஆனால் உங்களுக்கு இங்கே தந்திருக்கிற அத்தனை பேரும் தேவ பலனுள்ள யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் அத்தனை பேர் இந்த ஜெபத்தில். இது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலத்துக்கு பைபிள் ஸ்கூலுக்கு போன புதுசில் அங்கே இருக்க பாஸ்டர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் தலையில் கை வச்சு உனக்கு இப்படி அழைப்பு உனக்கு இது, ஒரு நாள் எனக்கு சொல்ல மாட்டார். ஒரு நாள் எனக்கு பக்கத்தில் வந்து அடுத்தவனுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் என்னையை தாண்டி அடுத்தவனுக்கு எனக்கு சில நேரம் மனசில் தோணும், ஆரம்ப காலம் சரியான ரசிக்கப்படலை, ஆண்டவரே அவனுக்கு வேற சொல்லுரு, என்னைய மட்டும் ஆண்டவரே எப்படி அப்படின்னு சொல்லி நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் ராத்திரி உபவாசத்தோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பொழுது சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். உன் ஊழியத்தில் நான் இப்படி செய்வேன், உன் எதிர்காலம் இப்படி இருக்கும், உன்னை நான் இப்படி ஆசைப்பேன், நிறைய காரியத்தை எல்லாம் செய்து சொல்லிட்டு நான் அப்படியே சந்தோஷத்தோடு அபிஷேகம் பெற்ற புதுசில் சந்தோஷத்தோடு நான் படுத்து உறங்கிட்டு காலையில் பைபிள் ஸ்கூலில் வந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஒருக்கா நம்ம சபைக்கு வந்திருந்தார், ஒருக்கா செய்தி கொடுப்பதற்கு. அந்த பாஸ்டர் குரம்பேட்டை பக்கத்தில் பெரிய ஒரு ஆலயத்தில் பாஸ்டராக இருக்கார். அன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு ஜெபம் பண்ணும்போது எனக்கு தலையில் வந்து வச்சு ஒரே ஒரு காரியம் சொன்னார், மகனே நான் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுவேன், நீ ஏன் அடுத்தவன் மூலமாக நான் பேசணும்னு நீ ஆசைப்படுங்க. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதை இப்போ உறுதிப்படுத்த நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நேற்றைய இரவு நான் உன்னோடு பேசினதை இப்போ நான் உனக்கு சொல்லுவேன். நான் முந்தின நாள் இரவு என் தரிசனத்தில் எதெல்லாம் கண்டனோ அதெல்லாம் அவர் மூலமாய் திருப்பி கர்த்தர் எனக்கு உறுதிப்படுது. அப்போ அதில் நான் படிச்சுக்கிட்ட காரியம் என்னென்னா, நம்ம அவர் மூலம் பேசிட மாட்டாரா, இவர் மூலம். ஆனால் ஆண்டவருக்கு ஆசை என்ன தெரியுமா, என் பிள்ளைகிட்ட நான் பேசணும், என் பிள்ளைகிட்ட நான் பேசணும். இந்த சபையில் இந்த வார்த்தை கேட்குற தேவ ஜனமே, வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களை பார்த்தா இதுக்கு முன்ன பாஸ்டராக இருக்கணும், இதுக்கு முன்ன ஊழியக்காரன் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கும் பால் உண்கிற அனுபவத்தில் பவுல் வேதனையோட சொல்லுவார், இன்றைக்கி